நான் தான் உங்களுக்கு இன்னைக்கான வீடியோ தூத்துக்குடி திருநெல்வேலி. இப்போ இந்த 2 மாவட்டத்துலேயும் அதிகமாக மழையால் பாதிக்கப்பட்ட ஒரு இடம்னா வந்து தூத்துக்குடி தாங்க. ஏன்னா இந்த ஏரல், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், காயல்பட்டினம் இப்போ வந்து தமிழ் உலகத்தோட ஒரு பார்வையே வந்து காயல்பட்டினம் தான் இருக்குது. அதாவது ஒரு புது வரலாறு படிச்சிருக்கு காயல்பட்டினம். நான் போக போக டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட் அலர்ட்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ரெட் அலர்ட் அப்படின்னா மிக மிக அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்பு உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. எப்போ 15 கொடுக்குறாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசிக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் மிக மிக பாதிக்கப்பட்டது வந்து தூத்துக்குடி முதல்ல, அதுக்கப்புறம் திருநெல்வேலி. இந்த தூத்துக்குடியில் மட்டுமே மிக அதிகமான கனமழை. அதாவது நம்ம தமிழ்நாட்டோட ஒரு ரெக்கார்டு இருக்குங்க. இன்றைக்கி வந்து அதிகமாக மழை பெஞ்ச இடம்னா கிண்டி 82 சென்டிமீட்டர். அதையும் தாண்டி வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா அது திருச்செந்தூரோட காயல்பட்டினத்துலாங்க 95% மழை பெஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த ரெட் அலர்ட்டை வந்து எல்லா இடத்துக்கும் மழை பெய்யும். நீங்கள் வந்து ஒரு 30 சென்டிமீட்டருக்கு மேலடா மழை பெய்யும்னு சொல்லிட்டாங்க நியூஸில். ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சென்டிமீட்டரில் பெய்யுது. இப்போ திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க, திருச்செந்தூருக்கும் காயல்பட்டினுக்கும் எவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க, ஒரு 25 கிலோமீட்டர் இருந்தாங்க. ஆனால் இங்கே 95% சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. அங்கே அது கூட இல்லை, அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அங்கே கூட ஒரு 80-75 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 95. அப்போ எவ்வளோ தூரம் இவர் 25க்கு மட்டுமே இவ்வளோ சென்டிமீட்டர் கேப்பில் அதிகமாக பெஞ்சிருக்கு. அப்போ மற்ற ஊர்லலாம் எவ்வளோ பெஞ்சிருக்கும். இதில் மொதல் விஷயம் தாமிரபரணி. இந்த ஆற்றுல ஏற்பட்ட ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கம்மாய்களும் ஊரில் சின்ன சின்ன கம்மாய்களும் உடஞ்சி தன்னோட தண்ணியை வந்து தக்க வைத்து கொள்ள முடியாமல் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு உடச்சி வெளியே வந்துருதுங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளவுடு, இந்த க்ளவுடு பார்த்தீங்கன்னா மேகங்கள், அதெல்லாம் அதோட வெடிப்பு வந்து காயல்பட்டியில் அதிகமாக இருந்திருக்கு. சரிங்களா? அதாவது ஒரு உச்சகட்ட வெடிப்பில் இருந்திருக்கு. 95 சென்டிமீட்டர்னு எங்கே நினச்சிக்கோங்க. அதாவது இந்த உலகத்திலே ஹையஸ்ட்டாக மழை பெஞ்ச ஒரு ரெக்கார்டு ஒரு இடத்துல இருக்குது. அது எங்கன்னு தெரியுமா? மேகாலயாவில் உள்ள சிரபூஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல 150 சென்டிமீட்டர். உலகத்தில் இன்ன வரைக்கும் அது யாரும் அடிச்சுக்க முடியாத ஒரு ரெக்கார்டாக இருக்குது. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா அது கிண்டி சென்னையில் இருந்துச்சு. அந்த வரலாறையே மாற்றி அமைச்சது தான் இந்த தூத்துக்குடியில் உள்ள காயல்பட்டினம். அதாவது 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அப்போ அந்த ஊரோட நிலைமையை மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். கோழி, மாடு எல்லாமே முடிஞ்சிச்சு. சொல்கிறது நல்லா கேளுங்க. ஒரு ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு மேலே வெள்ளம் போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே இவ்வளோ மழை பெய்யும், தூத்துக்குடி அவ்வளோ மழை பெய்யும், திருச்செந்தூரில் இவ்வளோ மழை பெய்யும் யாராலையும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ வந்து டெக்னாலஜி இன்னும் வரலங்க. வெளிநாட்டில் இருக்குது, ஆனால் நம்ம நாட்டில் இல்லை அப்படின்னு கூட சொல்லாங்க. ஒரு வானிலை என்ன சொல்லணும், இந்த இடத்துல இவ்வளோ சென்டிமீட்டர், ஒரு 30 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வாய்ப்பு இருக்குப்பா உங்கள் ஊரில் 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் இருக்குது, அதை நீங்கள் தாக்கு பிடிச்சிவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 95% எங்கே இருக்குது, 30 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது, 95 சென்டிமீட்டர் எங்கே இருக்குன்னு நீங்கள் நினச்சிப்பாங்க. அதனால் அதிகால மழை ரெட் அலர்ட் அப்படின்ட்டா நம்ம தலை மேலே வெள்ளம் போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தான் நம்மளை சேஃப்டி பண்ணிக்கணும். மொதல் விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கத்து ஏரியாவில் வெள்ளம் வச்சு நம்ம ஏரியாவில் எல்லாம் வரோம், நம்ம தான் ஹெல்ப் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? கவர்மெண்ட் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. அதான் நம்ம பண்ணுற மொதல் தப்பு. வந்து நம்ம போய் முன்னெச்சரிக்கையாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அவங்களும் ஹெல்ப் பண்ணணும், நமக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதை விட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு கம்மாய் உடஞ்சிடலாம். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கம்மாய் உடஞ்சிருச்சு. ரோட்டெல்லாம் ஒரு 2 நாளாக வந்து அங்கிட்டு போக முடியாமல் இருந்தோம். அதே மாதிரி அந்த மழை பெஞ்சு திங்கக்கிழமை மழை பெஞ்சு அடுத்த நைட் செவ்வாய்க்கிழமை ஒரு மழை இருக்குன்னு இருக்காங்க. மழை மட்டும் பெஞ்சிருந்தா எங்கள் ஊர் கண்டிப்பாக ஒரு 5 நாளாச்சும் அந்த வழியில் போக முடியாமல் இருந்திருக்கும். இன்னும் பல ஊர் இன்னும் 5 நாளாக வந்து திருச்செந்தூருக்கு போக முடியாமல் இருக்குது. ஏரலேருந்து திருச்செந்தூர் அவ்வளோப்பட்ட பார்த்தீங்கன்னா பாதெல்லாம் உடஞ்சி ரொம்ப மோசமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதாவது நீங்கள் நியூஸ் பேப்பர் படிப்பீங்களான்னு தெரியல, ஆனால் நான் இன்றைக்கி தான் அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கணும்ல எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த நியூஸ் எல்லாம் படித்தேன். இது என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4500க்கு மேலே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ரொம்பவே சேதம் அடைஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து இப்போ ஒரு ஊரில் ஒரு வீடு வந்து அப்படியே இடிஞ்சு விழுகிற மாதிரி எல்லாம் கத்துவாங்க. அப்போ உங்களுக்கே தோணாதாங்க, நம்ம ஒரு ஆசைப்பட்டு ஒரு வீடு வாங்குகிறோம், அது உடஞ்சி விழுந்தா எப்படி மனசு இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஆடு மாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தோட வெள்ளமாக அடிச்சுட்டு போகுது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காடு, அந்த காட்டில் மட்டுமே ஒரு 50-60 ஆடு மட்டும் பார்த்தீங்கன்னா அடிச்சு ஃபுல்லாக அப்படியே அடித்து அங்கே இந்த மரத்தில் சொருகி இருக்குது. அதை பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு வெள்ளம் தலை பார்த்திங்கன்னா ஒரு 30 வில்லேஜால் கான்டாக்ட் பண்ண முடியல. ஒரு 30 மக்களுக்கான நிவாரண தொகையை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது தூத்துக்குடிக்கு நெல்லைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 6000. அது அதிக மழை பெஞ்ச இடமா இருக்கட்டும், பெய்யாத இடமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்வேன். அது கன்னியாகுமரி தென்காசியில் வந்து மக்கள் தொகை குடும்ப அட்டைதாரருக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ இந்த பேப்பரை நான் வாசிக்கிறேன். இதில் எத்தனை ரூபா போட்டிருக்கு, வீடு இழந்தவங்க பசு எல்லாத்துக்கும் நான் சேர்த்துறேன். வீடு இழந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 இப்போ 10,000 ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பசு இந்த மாதிரி இழந்தவங்களுக்கு வந்து 37,000 கொடுக்குறாங்க. ஆடு இழந்தவங்களுக்கு 4000 கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் 33 விழுக்காடு வந்து நெற்பயிர், அதாவது பாசன பயிர்கள். ஒரு ஹெக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17,000 கொடுக்குறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. பல்லாண்டு பயிர் மற்றும் மரங்கள், இதுவும் 33 விழுக்காடு மேலே உங்கள் விளைநிலம் பாதிச்சிருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, 22,500 கொடுக்குறாங்க. இந்த மானாவாரி பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு மட்டுமே கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெக்டாருக்கு வந்து 8,500 தான் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பயிர்கள்னு இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த விவசாயத்துக்கு மட்டுமே இந்த செலவு இதெல்லாம் பத்துமான்னு கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா இதுக்கு மட்டுமே நிறைய வந்து செலவு பண்ணிப்பாங்க விவசாயிகள். அதாவது மருந்து அடித்தது, களக்கொல்லி, விவசாயம் பண்ணது, அடுத்து டிராக்டர் போட்டு உழவடிச்சது நிறைய ஏகப்பட்ட செலவு இருக்குது. இதை வந்து நம்ம கவர்மெண்ட்டு சொல்லி இன்னும் கொஞ்சம் காசு நமக்கு தேவையான கஷ்டம் வாங்கிக்கோங்க. அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்கள் தோட்டத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ மட்டுமே உள்ளுக்கு மட்டுமே இதே நான் மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக முங்கி இருந்திருக்கு. ஏன்னா இப்போ தோட்டத்துக்குள்ளே போக முடியாது. அதுக்கு முன்னாடி ஓட வேறு மேலே ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதனால போகவே முடியாது. முட்டளவு தண்ணி இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக பத்தாது. நம்ம எவ்வளோ எளிமையாக கவர்மெண்ட்டை கேட்டு வாங்குற விதத்தில் தான் இருக்குது. நம்ம வீரமாக கேட்டால் கண்டிப்பாக களிதாங்க திங்க முடியும். புத்திசாலியாக செயல்பட்டால் நம்ம சோறு திங்க முடியும். அதே வீரமும் புத்திசாலியும் சேர்ந்துருந்தால் நம்ம கண்டிப்பாக கறி சோறு திங்க முடியும் அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ரெட் அலர்ட் வந்துச்சுன்னா நம்ம என்னங்க பண்ணணும், தலைக்கு மேல் வெளில நினச்சிட்டு எல்லாம் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போயிடுவோங்க. நானும் ஸ்கே டாட்டா பாய் பாய்.